ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு திருக்குர்ஆன்ல பல வசனங்கள் தொடங்குகின்றன. இந்த வசனங்களை எல்லாம் வேகமா ஓதிட்டு கடந்து போகாம அல்லாஹ் என்னை அழைத்து நேரடியாக பேசுகிறான் அப்படிங்கிறத உணரணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே என்று அழைப்பதை கேட்டால் மிக கவனமாக செவி சாய்த்து கேளுங்கள். ஏனெனில் அந்த அழைப்பிற்கு பின் அவன் உங்களுக்கு ஒரு நன்மையை ஏவி இருப்பான் அல்லது ஒரு தீமையில் இருந்து உங்களை தடுத்திருப்பான். இந்த வசனங்களை உணர்வு பூர்வமா ஓதுறது எப்படி? ஒரு ஈஸியான வழியை சொல்லித்தரோம். ஈமான் கொண்டவர்களே என்று தொடங்குகின்ற வசனத்தை நீங்கள் ஓதும்போது அந்த இடத்துல உங்க பேரை சேர்த்து வாசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ஈமான் கொண்டவர்களே அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க. அப்துல்லாவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் அல்லது ஃபாத்திமாவே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. அந்த வசனம் நேரடியாக உங்களிடம் பேசுகின்ற உணர்வு ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே உங்களிடம் நேரடியாக பேசுகின்றான் என்கின்ற எண்ணம் ஏற்படும். குர்ஆனுடனான உங்களுடைய தொடர்பு இன்னும் ஆழமாகும். அடுத்த முறை நீங்க ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு தொடங்குகின்ற வசனத்தை ஓதும்போது நிறுத்தி நிதானித்து, இங்க அல்லாஹ் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான், நான் இந்த வசனம் சொல்வதை எப்படி செயல்படுத்த போறேன் அப்படிங்கிறத சிந்திங்க.